ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கண்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் குடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் நாலேட்ஜ தான் நான் உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கேன். வியூவர்ஸ் ஆகிய நீங்க உங்களுடைய ஓன் அனாலிசிஸின் படி மார்க்கெட்ல டெசிஷன் அப்படிங்கிறது எடுங்க. ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரோட அட்வைஸ கேட்ட பின்பு நீங்க மார்க்கெட்ல டெசிஷன் எடுக்கலாமா, வேணாமா அப்படிங்கிறத பத்தி யோசிங்க. நானும் என்னோட சேனலோ உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு எந்த வகையிலும் பொறுப்பு அப்படிங்கிறது ஆகாது. நம்ம சேனல்ல ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட இண்டிகேட்டர்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் தென் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி, ஆக்டிவ் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் சார்ட், ஆப்ஷன் செயின், இந்தியா விக்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாம கால் ஆப்ஷன் பிரீமியம், புட் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் ஸ்பாட் சார்ட் இந்த மூணோட காம்பினேஷனை வச்சு தான் நம்மளோட கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ நம்மளோட கான்செப்ட் இன்னைக்கு நீங்க எந்த மாதிரி லேர்னிங்ஸ் எடுத்துக்க போறீங்க அப்படின்னா ரொம்பவுமே மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்டான லேர்னிங் தான் நீங்க எடுக்க போறீங்க. ஸோ வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் அப்படிங்கிறது பண்ணிட்டு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஏறிட்டாங்க. நிஃப்டி 50 24,000 24,100 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஸ்பாட் சார்ட் போயிட்டாங்க. இப்போ 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் எந்த வேல்யூக்கு மேல இருந்தா மார்க்கெட் ஸ்ட்ராங் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அது எந்த வேல்யூ அப்படின்னு நம்ம மேத்தமேட்டிக்கலா இல்லாம ஜஸ்ட் மார்க்கெட் 24,000 24,100 போயிருக்காங்க அப்படின்னா அந்த வேல்யூவை நம்ம எடுக்க முடியாது. வித் த ஹெல்ப் ஆஃப் பிரீமியம் மட்டும்தான் எந்த லெவலுக்கு மேல போனா இவங்க ஸ்ட்ராங், எந்த லெவலுக்கு கீழே இருந்தா இவங்க வீக் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ மார்க்கெட் 100 பாயிண்ட் மேலே ஏறிட்டாங்க. 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் ஒரு லெவலுக்கு மேல இருந்தா நம்ம ஸ்ட்ராங்னு சொல்றோம், ஒரு லெவலுக்கு கீழே இருந்தா நம்ம வீக்னு சொல்றோம். அது எந்த லெவல் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இது வந்து மோர் ப்ரோபபிலி நான் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கறது பண்றேன். புரியுதுங்களா? இதை நீங்க ஃபாலோ பண்றதும் ஃபாலோ பண்ணாம இருக்கிறதும் உங்களுடைய இஷ்டம் தான். அதே மாதிரி மார்க்கெட் வந்து 24,000 24,100க்கு மார்க்கெட் போயிட்டாங்க. இந்த இடத்துல 24,100 புட் ஆப்ஷன் பிரீமியம் 24,000 புட்டோட வேல்யூக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் வீக். இது என்ன வேல்யூ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நீங்க இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு லேர்னிங்ஸை நீங்க எடுத்துக்க போறீங்க. இந்த ஒரு கான்செப்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியம் ஸ்ட்ரென்த்திங் லெவல். ஸோ பிஎஸ்எல் பிரீமியம் ஸ்ட்ரென்த்திங் லெவல். ஸோ இந்த ஒரு கான்செப்டை இதுக்கு முன்னாடி எந்த ஒரு யூடியூப்லையும் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் கிடையாது. இதுக்கு மேலே நம்மளோட வியூவர்ஸ் நிறைய யூடியூப் சேனலில் பார்க்கறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நம்மளை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன கான்செப்டை சொல்கிறோமோ அதே கான்செப்ட் தான் அவங்களோட சேனல்லையும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்டையும் நீங்கள் வந்து பாருங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம போட்டக்கப்புறம் நிறையா பேர் நிறையா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா கண்டுபிடிச்ச மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ வியூவர்ஸுக்கு தெரியும் யார் எந்த கான்செப்டை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நான் இதை வந்து சார்ட்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ மார்க்கெட் பாருங்க, நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் புதன்கிழமை மார்க்கெட்டுக்கு நம்ம எடுத்துடலாம். மார்க்கெட் எந்தாவது ஒரு 100 பாயிண்ட் தான் நம்ம சொன்னோம். கரெக்ட்டுங்களா? எஸ்டர்டே லோல இருந்து நான் 300 பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். நீங்க எஸ்டர்டே லோல இருந்து எடுத்துக்கலாம். இல்ல நீங்க எஸ்டர்டே ஹையில இருந்தும் எடுத்துக்கலாம். இல்ல நீங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி எடுத்து வேணாலும் நீங்க பார்க்கலாம். இப்படி தான் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல எந்த ஒரு ரூல் பேஸ்டு ட்ரேடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அனலிசிஸ் பண்ண கத்துக்கோங்க. ஓகே, மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோல இருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிருக்கு, இறங்கி இருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட் 300 பாயிண்ட்ஸ் இறங்குனதுக்கு 24,700 புட் ஆப்ஷன் பிரீமியமா நான் எடுக்கிறேன். 700 புட்டுல இருந்து நம்ம 300 பாயிண்ட்ஸ் ஐடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்தோம் அப்படின்னா 25,000 புட்டு. இப்போ இந்த 24,700 புட் ஆப்ஷன் பிரீமியம் இந்த 25,000 புட்டோட வேல்யூக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதான் நம்ம பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? ஸ்பாட் சார்ட் எஸ்டர்டே லோல இருக்கும்போது புட் ஆப்ஷன் பிரீமியம் ஹையில் இருக்குமா லோல இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டா இதுக்கே நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் தெரியாது.
ஸ்பாட் சார்ட் லோல இருக்கும்போது புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது ஒரு ஹை லெவல்ல இருக்கும். இதுதான் அதுக்குண்டான ஆன்சர். இப்போ 24,700 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறவங்க எனக்கு 25,000 புட் ஆப்ஷனோட ஹைக்கு மேல இருக்காங்களா அப்படின்னு நான் செக் பண்ணணும். இது வந்து வெனஸ்டே அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் உன்னோட டேட்டா நமக்கு வேணும். 483.57 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹை. அந்த ஹை வேல்யூவை நான் எங்க டிராப் பண்றேன் அப்படின்னா 700 புட்ல நான் டிராப் பண்றேன் 487 அப்படிங்கிறது. சாரி, நமக்கு இங்க இருக்கு அந்த சார்ட். எஸ், 487 அப்படிங்கிறது. ஓகே, இந்த இடத்துல பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். இந்த இடத்துல 24,700 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது 25,000 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே ஹைக்கு மேல போயிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல புட் செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகறக்கோ இல்ல ப்ராஃபிட் புக்கிங் பண்றக்கோ தான சான்சஸ் இருக்கு ஜகா. அப்போ ஏன் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் இப்பவும் சொல்றோம். புட் ஆப்ஷன் பிரீமியத்தை வச்சு மட்டுமே நம்ம அனாலிசிஸ் பண்ணக்கூடாது. கால் ஆப்ஷன் பிரீமியமை வச்சும் நம்ம அனாலிசிஸ் பண்ண கத்துக்கணும். இப்போ ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணிக்கோங்க, லாஜிக் நான் ரைட் பண்றேன். புட் ஆப்ஷன் பிரீமியம் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகேங்களா? புட் ஆப்ஷன் பிரீமியம் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஸோ வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. 24,700 புட் ஆப்ஷன் பிரீமியம் என்னவா இருக்காங்க? ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போ 24,700 காலை நம்ம எடுக்கணும். எதுக்காக நம்ம கால் எடுக்கணும் அப்படின்னா, புட் ஆப்ஷன் பிரீமியம், கால் ஆப்ஷன் பிரீமியம் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். சேம் 24,700 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டோம். மார்க்கெட் வந்து 300 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. 700 கால், அதே மாதிரி 25,000 கால். 25,000 கால். ஓகே, மார்க்கெட் எஸ்டர்டே லோல இருக்கும்போது கால் ஆப்ஷன் பிரீமியம் லோல இருக்குமா ஹைல இருக்குமான்னு கேட்டா கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது லோல இருக்கும். இப்போ எப்படி 25,000 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே ஹையோட வேல்யூவை தூக்கி 700 புட்ல போட்டீங்களோ, அதே மாதிரி 25,000 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே லோ வேல்யூ 123.35 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை தூக்கி காலில் போட போறோம். இது வந்து நம்ம சும்மா ஏதோ தானன்னு போட கிடையாது. மார்க்கெட் அந்த 300 பாயிண்ட் டவுன் ஆனதுக்கு கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா போறோம். 123. ஸோ மார்ச் 4ஆம் தேதி, ஓகேங்களா? மார்ச் 4ஆம் தேதி லாஜிக் கால் ஆப்ஷன் பிரீமியமும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, புட் ஆப்ஷன் பிரீமியமும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஒரு ரீட்டைல் பீப்புளா நம்ம எப்படி தீர்மானிக்க முடியும்? தீர்மானிக்கவே முடியாது. கரெக்ட்ல? அப்போ இந்த 2 பேத்துல ஒன்னு கால் ஆப்ஷன் பிரீமியம் வீக் ஆனா மார்க்கெட் வந்து மோர் ப்ரோபபிலி புட் சைடு போகலாம். புட் ஆப்ஷன் பிரீமியம் வீக் ஆனா மோர் ப்ரோபபிலி மார்க்கெட் வந்து கால் சைடு வந்து பாத்தீங்கன்னா போகலாம். இப்போ 24,700 கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த 123 ரூபாய்க்கு கீழே 4ஆம் தேதி வந்திருக்கானான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அப்போ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து வீக் ஆயிருக்காங்களான்னு கேட்டா இல்லவே இல்லை. கால் ஆப்ஷன் பிரீமியம் வீக் அப்படிங்கிறது ஆகவே இல்லை. இதுவே 24,700 புட்டு பாருங்க. 24,700 புட்டுல புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது வீக் ஆயிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு வீக் அப்படிங்கிறது ஆயிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இதுக்கு மேல போயிட்டு ஒரு ஹை அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இவங்க புட் ஆப்ஷன் பிரீமியம் நமக்கு ஸ்ட்ராங்காக ட்ரை பண்றாங்க. கால் ஆப்ஷன் பிரீமியம் ஸ்ட்ராங்காவே தான் இருக்காங்க. திஸ் இஸ் அ கேம் பிட்வீன் கால் அண்ட் புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறத ஒரு ட்ரேடரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுக்குள்ளதான் நம்ம திங்கிங் அப்படிங்கிறதே நம்ம கொண்டு வரணும். புரியுதுங்களா? இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் ஃபைட் பண்றாங்க, மறுபடியும் புட் ஆப்ஷன் பிரீமியம் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அப்ப இந்த ஹைக்கு மேல போனாதானே ஹை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. இந்த ஹைக்கு மேல போய் பாடி க்ளோஸ் வச்சாதானே ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு.
இப்போ இந்த ஹைக்கு மேலே ஜஸ்ட் விகு மட்டும்தான் போயிருக்கு. ஜஸ்ட் ஒரு ஹை மட்டும்தான் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த ஹை எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு மறுபடியும் இந்த லெவலுக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த லெவல பாருங்க. மார்க்கெட் எந்த அளவுக்கு நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? மார்க்கெட்ல எந்த லெவல் எப்போ ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரேடரா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதெல்லாம் தெரியாது அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ட் தென் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு, "ப்ரோ இத்தனை விஷயத்தையும் பார்த்து நம்ம லைன் போடுறதுக்குள்ள மார்க்கெட் முடிஞ்சிரும்" அப்படின்ட்டு யோசிக்கிறவங்க நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இந்த மாரி தான். ஸோ அவங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான். இங்க இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது நெறையா இருக்கு. நீங்க வந்து எதுவுமே யோசிக்கவே தேவையில்ல. இந்த இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு ஏதோ ஒண்ணு டச் பண்ணிட்டு நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம். நம்ம சொல்றதுல கொஞ்சம் இன் டெப்த்தா யோசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க நம்மளோட சேனல எடுத்து நீங்க ஐடியா வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சொல்றதையே வந்து நீங்க கஷ்டமா நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான சேனல் இது கிடையாது. நீங்க நம்மள அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வேற சேனல் பின்னாடி போய்க்கலாம். புரியுதுங்களா? இவன் என்னடா அவன் இப்படி சொல்றானே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்த திங்க் பண்ணி நீங்க அப்கிரேட் ஆகுங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தையே நீங்க கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எப்படி அப்கிரேட் அப்கிரேட் ஆவீங்க? ஸோ நம்மளோட சேனல நீங்க ஒருத்தங்க பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட ட்ரேடிங் கரியர்ல ஒன் ஸ்டெப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு கிடைக்கணும். உங்களுக்கு அந்த நான் சொல்ற விஷயமே புரியல அப்படிங்கும்போது, கண்டிப்பா என்னோட சேனல் மூலியமா நீங்க ஒன் ஸ்டெப் கூட உங்களோட ட்ரேடிங் கரியர்ல குரோ ஆக முடியாது. புரியுதுங்களா? ஸோ அதனால நம்மளோட சேனல் பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா மட்டும் நம்மளோட சேனல தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ புரியல அப்படின்னா, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்பவும் புரியல அப்படின்னா நம்மளோட சேனல பார்க்காதீங்க. புரிஞ்சவங்க மட்டும் பார்க்க ஸ்டார்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஓகே. இப்போ புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு வீக் ஆயிட்டாங்க. கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காவே தான் இருக்காங்க. இப்போ புட் வீக், கால் ஸ்ட்ராங். அப்ப மார்க்கெட் எந்த சைடு? புல்லிஷ், கால் சைடு. ஸோ மார்க்கெட் எந்த சைடு போயிருக்கான் அப்படின்னு செக் பண்ணலாங்களா? ஸோ 4ஆம் தேதி. ஸோ 4ஆம் தேதி மார்க்கெட் வந்து பேரிஷ் ஆயிருக்கானா, புல்லிஷ் ஆயிருக்கானா அப்படின்னு பார்த்தா, மார்க்கெட் வந்து லோல இருந்து 300 பாயிண்ட் புல்லிஷ் தான் ஆயிருக்காங்க. புரிஞ்சுங்களா லாஜிக்? இப்போ அடுத்த நாள் மார்ச் 6ஆம் தேதி நம்ம வரலாம். சாரி மார்ச் 5ஆம் தேதி நம்ம பார்க்கலாம். ஸோ மார்ச் 5ஆம் தேதி நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். கான்செப்ட் இதுதான். இது அப்ளிகபிள் பண்ற விதம் தான் வேற மாரி இருக்கணும். அந்த அப்ளிகபிள் பண்ற விதம் அப்படிங்கிறது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் வரும். இந்த ஒரு சார்ட்ட நான் எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன் பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, எனக்கு ப்ரீவியஸ் குளோஸ்ல இருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அப் ஆயிருக்காங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 150 பாயிண்ட்ஸ் ஆர் ஒரு 175க்கு மேல போயிட்டாங்க. ஒரு 180 சோ ஓகே. ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் குளோஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து மேல ஏறியிருக்காங்க. ஸோ நான் என்ன ஸ்ட்ரைக் எடுக்கிறேன் அப்படின்னா 450 கால் எடுக்கிறேன். 25,450 கால். ஸோ இந்த கான்செப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெய்டு கோர்ஸ்ல இருக்காது. ஸோ இதெல்லாம் பேசிக்கா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ நம்மளோட பெய்டு கோர்ஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஓவராலா ஒரு ஆப்ஷன் ட்ரேடரா எந்த கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களால இந்த மாரி திங்க் பண்ண முடியுமோ, அந்த கான்செப்ட் தான் நம்ம குடுத்துருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட்ட நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லேர்னிங் ஒரு ஆப்ஷன் ட்ரேடரா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க நம்மளோட பெய்ட் ரெக்கார்டட் வீடியோஸ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது நெறையாவே இருக்கு. ஸோ பெய்டு ரெக்கார்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழ கமெண்ட் செக்ஷன்ல நான் குடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு, டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே ரிப்ளை அப்படிங்கிறது பண்ணுவோம். ஓகே. ஸோ 450 கால் ஆப்ஷன் பிரீமியம் நான் எடுத்துட்டேன். இப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் குளோஸ்லேருந்து 200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அப் ஆயிருக்காங்க. அப்போ 450லிருந்து அ 200 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அப் ஆகுறாங்க அப்படின்னா, 650 நான் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இந்த 650 அப்படின்னு நான் எடுத்துட்டேன். ஓகே. அப்போ இந்த 650 24,650 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் 200 பாயிண்ட் ஏறுனதுக்கு 24,450 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோடைய குளோசிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 12.25 இவங்களுடைய குளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 330. அப்போ
650 கால் 330க்கு மேலே இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 650 கால் 330க்கு மேலே இல்லை. ஸோ அப்போ மார்க்கெட் 100 பாயிண்ட் ஏறியும் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அதுக்குண்டான ஏற்றத்தை ஏறலை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சேம் அப்படியே தூக்கி புட் ஆப்ஷனுக்கு வாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரே நிமிஷங்க. ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு புல்லிஷா இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து கால் செல்லர்ஸ் பேனிக்கோ, ப்ராஃபிட் புக்கிங்கோ பண்ணாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து மோர் ப்ரோபப்லி அதே டைரக்ஷன்ல போறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நான் வந்து 450யும் 650யும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ அந்த 450 650 எடுத்து வச்சு பார்க்கும்போது 450 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 330. இந்த 330க்கு மேலே 650 கால் ஆப்ஷன் பிரீமியம் இருக்காங்களா ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இந்த 330க்கு மேலே எத்தனை மணிக்கோ போயிருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. அந்த மார்க்கெட் 200 பாயிண்ட் போகும்போது இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. அப்போது கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நான் வீக் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது வீக் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சிஇ வீக். ஓகே. அப்போ புட் ஆப்ஷன் பிரீமியம் சேம் இதே ஸ்ட்ரைக்கை வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரைக்கை மாற்றியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். நான் இதே ஸ்ட்ரைக்கை வச்சு அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணுறேன். ஓகே. ஸோ 650 புட் ஆப்ஷன் பிரீமியம் மார்க்கெட் 200 பாயிண்ட் ஏறினதுக்கு இவங்களுடைய ஹை வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 265 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ 25,000 இதில் 265 அப்படிங்கிற ஒரு லெவலை நான் ட்ரா பண்ணணும். 265 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த 265 அப்படிங்கிற ஒரு லெவல் நமக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேன்லே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு கேன்லுக்குள்ளேயே தான் ஒரு கன்சாலிடேஷன். ஸோ மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு கேன்லுக்குள்ளேயே தான், மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு கேன்லுக்குள்ளேயே தான், மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு கேன்லுக்குள்ளேயே தான். ஸோ இந்த 265 அப்படிங்கிறது 1 2 3. ஸோ எத்தனை டைம் நமக்கு மார்க்கெட் வந்து ப்ளே ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ அப்போ ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் 200 பாயிண்ட் ஏறினதுக்கு கால் ஆப்ஷன் ப்ரீமியம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, இல்லை புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து வீக்காக இருக்காங்களான்னு கேட்டுட்டிங்கன்னா, கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வீக்காக தான் இருக்காங்க. புட் ஆப்ஷன் ப்ரீமியம் இந்த 265 அப்படிங்கிற ஒரு பக்கத்துலையாச்சும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ காலை கம்பேர் பண்ணும்போது புட்டு வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் மார்க்கெட் வந்து மேலேருந்து இங்கே கீழே இறங்குனாங்க. புரியுதுங்களா? ஒன்ஸ் கால் ஆப்ஷன் ப்ரீமியமும் அந்த லெவலுக்கு கீழே, புட் ஆப்ஷன் ப்ரீமியமும் அந்த லெவலுக்கு கீழே அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கம்ப்ளீட்டான சைட்வேஸ்க்குள்ளே போக போகுது. கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 24,650 காலும் 330 பிலோ, அதே மாதிரி 25,650 புட்டும் இந்த 265 பிலோ அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேக்குள்ளே போக போகுது. அப்போ எப்போ மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அப்படின்னா சேம் இதே மாதிரி நம்ம மார்க்கெட்டை அனாலிசிஸ் பண்ணணும். அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா, இல்லை சைட்வேஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ மார்க்கெட்டில் ஒரு ஹை வச்சுருக்காங்க, அந்த ஹையிலிருந்து மார்க்கெட் வந்து ஒரு லோ அப்படிங்கிறது வச்சுருக்காங்க 150 பாயிண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, 150 பாயிண்ட் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,700 புட்டு நான் எடுக்கிறேன். அப்போது மார்க்கெட் 150 பாயிண்ட் வந்து ஹையிலிருந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னா 700 புட்டு எடுக்கிறேன். 700லேருந்து 150 பாயிண்ட் தள்ளி ஐடிஎம் புட்டு 850 புட்டு. மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது புட் ஆப்ஷன் ப்ரீமியம் லோவில் இருக்குமா ஹையில் இருக்குமான்னு கேட்டுட்டிங்கன்னா புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது லோவில் தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ 850 புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட லோ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இதெல்லாம் தெரியாமல் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க, எப்படி சர்வே பண்ணுறதா இல்லை மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம். 313 உங்களோட 850 புட்டோட லோ என்னங்க 313. இந்த 313ஐ நான் என்ன பண்ணணும், 700 புட்டில் நான் ட்ரா பண்ணணும்.
700 புட்டில் நான் என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும் 300 அப்படிங்கிறது. ஸோ எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேத்தமேட்டிக்கல் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது, ஈஸியாக புரியுறதும் கஷ்டமாக புரியுறதும் அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் மைண்ட் செட் அண்ட் தென் உங்களோட லேர்னிங் பிஹேவியர் பேட்டர்னை பொறுத்து தான் அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஓவராலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது மறக்காது. ஓகே, அப்போது இதே மாதிரி ஒரு கால் ஆப்ஷனுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். அந்த கால் ஆப்ஷனுக்கும் நான் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். 850 காலு, அதே மாதிரி 700 காலு. ஸோ ஓகே, மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது, ஹைனா மார்க்கெட் அந்த டைமில் இருந்த ஹை, புரியுதுங்களா? போய் சம்மந்தமே இல்லாமல் இந்த போய் 175 அப்படின்னு போடக்கூடாது. இந்த டைமில் என்ன ஹை இருக்காங்க, 11:10:55 ஆர்எல்ஸ் இங்கே ஒரு 1.5. அப்போது 10:55க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வச்சுருக்காங்க, விச் இஸ் 145. அப்போ இந்த 145 அப்படிங்கிற எங்கே ட்ராப் பண்ணணும், 700 காலில் நான் ட்ராப் பண்ணணும். 25,700 கால். ஸோ ஐ திங்க் இப்போவே நமக்கு வீடியோ வந்து ரொம்ப லென்த்திங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு சார்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு வந்து இந்த நாள் தான் அந்த நாள் தான் கிடையாது, எல்லா நாளுமே இந்த லாஜிக் தான் மெயின், புரியுதுங்களா? லாஜிக் இல்லாமல் மார்க்கெட்டில் எந்த நாளுமே ட்ரேட் ஆகாதுங்க. ஸோ லாஜிக்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. எதையுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு கண்ணில் பார்த்தாலே மார்க்கெட் இங்கேருந்து அங்கே போவானா, அங்கேருந்து இங்கே விழுவானா, இன்னைக்கு சைடியாவா, இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆனால் சொல்ல முடியாது. ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும் சொல்ல முடியுமான்னு கேட்டால், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா உங்களால் சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் 100% ப்ரொடிக்ஷன் அப்படிங்கிறது யாருனாலையுமே பண்ண முடியாது. என்னாலையும் பண்ண முடியாது, யாருனாலையுமே பண்ண முடியாது. இது எல்லாமே ஒரு ப்ரொபாபிலிட்டி அடிப்படை தான். அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரிய வரும். 145 ஓகேங்களா? 145 அப்படிங்கிற ஒரு லெவலை நான் ட்ரா பண்ணுறேன். சாரி, இந்த அன்னைக்கு கிடையாது, இந்த அன்னைக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த 145 அப்படிங்கிற ஒரு லெவலும் நம்ம இந்த பிஎஸ்எல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம எடுத்தோம், விச் இஸ் ப்ரீமியம் ஸ்ட்ரென்த் லெவல். இந்த ப்ரீமியம் ஸ்ட்ரென்த் லெவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தமிழில் யூடியூப்ல நம்மளோட ஓல்டு சேனல்ல நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ புது சேனலில் நம்ம அப்லோட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். ஸோ ஓல்டு சேனல் எல்லாமே நம்மளோட சேனல் டெலீட் ஆனனால ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்போ நம்மளோட சேனலில் இந்த ஒரு கான்செப்டை நம்ம அப்டேட் பண்ணுறோம். இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரம் ஒரு மாதம் 2 மாதத்தில் வேற ஒரு யூடியூப் சேனல்லையும் இந்த ஒரு கான்செப்டை ஓனாக கிரியேட் பண்ணதுன்னு வந்து சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த கான்செப்டுக்கு ஓனர், இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சவங்க, இந்த கான்செப்டோட லாஜிக் எல்லாமே எஸ் ஜெகதீஸ்வரன் வித் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 3.5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். ஓகே, இதில் எனக்கு என்ன ஒரு கவலையான விஷயம் அப்படின்னா, 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க என் கூட பேசியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நான் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம், ப்ரோ நாங்கள் இந்த மாதிரிலாம் இவ்வளோ வருஷங்கள் நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கோம், இந்த மாதிரிலாம் நாங்கள் யாரும் யோசிச்சதும் கிடையாது, எங்களுக்கு இந்த மாதிரி தான் யோசிக்கணும்னு சொல்லி யாரும் சொன்னதும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ யாருக்காக காசு சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்காக பணம் சம்பாதிக்கிறீங்களா இல்லை மற்றவங்களுக்காக பணம் சம்பாதிக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்காக பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் உட்காந்து யோசிக்கணும். உங்களுக்காக மற்றவங்க வந்து யாரும் பணம் சம்பாதிச்சாலும் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஒரு புள்ளி வச்சா ரோடு போட ட்ரை பண்ணுங்க. ரோடு போடு வச்சிருக்க இடத்துல நீங்கள் போய் புள்ளி வைக்காதீங்க, புரியுதுங்களா? ஒரு கான்செப்ட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை வச்சு எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சார்ட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு தெரிய வரும். நான் சார்ட்லையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், வீடியோவை பார்த்து டேரெக்டாக நான் லைவ் மார்க்கெட்டு தான் வருவேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய சைக்காலஜியை ஆண்டவனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாருங்க, இந்த இடத்துல 700 கால் அண்ட் தென் 700 புட்டு. இந்த 700 புட்டில் 300 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை எப்படி எடுத்தோம்? 850 புட்டோடைய லோ. 700 காலில் இந்த 145 அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்தோம்? 850 காலோடைய லோ. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எனக்கு 150 பாயிண்ட் இறங்கிட்டாங்க.
மார்க்கெட் ஃபர்தரா 150 பாயிண்ட் கீழே இறங்கணும் அப்படின்னா கால் ஆப்ஷன் பிரீமியம் வீக் ஆகணும், புட் ஆப்ஷன் பிரீமியம் ஸ்ட்ராங் ஆகணும். 2 பேத்துக்கும் ஃபைட் நடந்திருக்கா இல்லைங்களா இந்த இடத்துல? நெக்ஸ்ட் கேண்டிலே வந்து பாருங்க, ஒரு 14.20 அப்படிங்கும்போது 300ல இருந்து சாலிடான ரிவர்சல். அதே கேண்டில் பாருங்க 14.20க்கு 145ல இருந்து சாலிடான ரிவர்சல். இது வந்து ஒரு கோஇன்சிடென்ட்டா இல்ல லாஜிக்னால வருதா, இல்ல நம்ம எந்த லெவல்ல எங்க மார்க் பண்ணாலும் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தான் ரெஸ்பெக்ட் பண்ணுமா அப்படின்னு நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க. இது கோஇன்சிடென்ட்டா இல்ல மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனா, இல்ல வந்து இது நம்ம எல்லா நாளுமே அப்ரிஷியேட் பண்ண முடியுமா, சைடுவே மார்க்கெட்ல பண்ண முடியுமா, இல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட்ல மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்க பேக் டெஸ்ட் பண்ண தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், இங்க 145 அண்ட் தென் இங்க 300 போட்டது கோஇன்சிடென்ட் கிடையாது. முழுக்க முழுக்க மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் மட்டுமே. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸை நீங்க இன்னும் அட்வான்ஸ்டா உங்களோட ட்ரேடிங்ல கொண்டு போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, உங்களுடைய லேர்னிங் வந்து இம்ப்ரூவ் ஆகணும், க்ரோ ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ரெக்கார்டட் வீடியோஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களோட ட்ரேடிங் ஒன் ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு நம்மளோட பெய்ட் ரெக்கார்டட் வீடியோஸ் மூலியமா. ஓகே. அண்ட் தென் இன்னொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷோ பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. 145லேருந்து 345 விச் இஸ் 200 பாயிண்ட்ஸ். இந்த 200 பாயிண்ட்ஸ் வந்து எல்லாராலையும் கேப்சர் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. இந்த 200 பாயிண்ட்ஸில் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு 10ஓ 20ஓ 30ஓ 40ஓ 50ஓ அப்படின்ட்டு புக் பண்ணிட்டு வெளியே வரதான் பார்க்கணுமே தவிர்த்து 200 பாயிண்ட் 300 பாயிண்ட்லாம் வெயிட் பண்ணுறது ஒரு முட்டாள்தனமான வேலை. ஓகே. அண்ட் தென் நான் இன்னொரு சார்ட்டை மட்டும் காட்டிட்டு வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அண்ட் தென் இந்த ஒரு அண்ட் தென் அடுத்த நாள் வந்து எந்த நாள் இது நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ மார்ச் 10 எக்ஸ்பீரி டே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரி டேக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது மூவ் ஆச்சு அப்படின்னாலே 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னாலே இந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு வர்றக்குண்டான சான்சஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு அதிகம். அப்போ மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து மார்க்கெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதான கணக்கு. மார்க்கெட் வந்து இங்கே மேலேருந்து இறங்கினாலும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே 100 பாயிண்ட்ல தான் இருக்காங்க. அதான லாஜிக். அப்போ நீங்கள் மேலே இருந்து இறங்கினதுக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து லெவல்ஸ் எடுத்தீங்கனாலும் சரி, இல்லை எஸ்டர்டே ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு 25 பாயிண்ட் இருக்காங்க அப்படின்ட்டு இதுக்கு எடுத்தாலும் சரி, இல்லை மார்க்கெட் எஸ்டர்டே லோவில் இருந்து ஒரு 400 பாயிண்ட் மேலே இருக்காங்க அப்படின்ட்டு இதுக்கு எடுத்தாலும் சரி, நான் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை பேஸ் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் எந்த லெவலை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 100 பாயிண்ட் வந்து போட்டாச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் புல்லிஸ் ஆயிருக்காங்க. 24,000 நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்குனே வச்சுக்கலாம். அப்போ 24,100 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறவங்க 24,000 காலோட வேல்யூக்கு மேலே இருக்கும். எந்த வேல்யூ எங்கேருந்து எடுத்திருக்கீங்க? ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து எடுத்திருக்கீங்க. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து எடுக்கணும். இப்போ கால் 24,000 காலோட வேல்யூவை நம்ம எடுக்கலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் மேத்தமேட்டிக்கலாக நம்ம படித்தோம் அப்படின்னா மட்டும்தான் என்ன நடக்கும், ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை மேத்தமேட்டிக்கலாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட்டில் சர்வே ஆகிறதுக்கு உண்டான சான்சஸே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. இவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம டே சார்ட்டில் தான் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதில் டே சார்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட டேட்டாஸ் இருக்குது. ஸோ அந்த டேட்டாவில் நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ எந்த நாள்? மண்டே 24,000
இருங்க, டேட்டாவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 9ஆம் தேதி க்ளோசிங். ஸோ மார்ச் 9ஆம் தேதி ஓகே, டேட்டா வந்து கிடைச்சிருச்சுங்க. 24,000 மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து எனக்கு ட்ராவல் அப்படிங்கிறது ஆயிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல 24,000 கால் ஆப்ஷன் ப்ரீமியத்தோடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 217. அப்போ 24,000 100 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 217க்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 217 217 அப்படிங்கிறதுக்கு மேலேயே போகலை. புரியுதுங்களா? அப்போ இதை பார்க்கும்போது கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது நமக்கு வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ண முடியுது. அண்டு தென் இதையே நீங்கள் உல்டாவாக எடுத்து வச்சு நீங்கள் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து மேலே இருந்து நமக்கு கீழே இறங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து மேலே இருந்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து நம்ம எடுத்து பார்க்கணும். ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து 100 பாயிண்ட் மேலே தள்ளியிருக்காங்க. அப்போ சேம் இதே ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துக்கலாம். 24,000 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து இதான் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே இருக்காங்க. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல 24,100 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படின்னு நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ இவங்க மேலே இருந்ததுக்கு இந்த 100 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் 24,000 புட்டோட வேல்யூக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா புட்டு வீக். ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து மேலே போகிறாங்க அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய புட்டோட வேல்யூக்கு வரணும். ஓகே, அப்போது 24,100 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 24,000 புட்டோட க்ளோசிங் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 169 ரூபா. அப்போ 24,100 புட் ஆப்ஷன் ப்ரீமியம். ஏன் இது லோட் ஆக மாட்டேங்குது? ஒரே நிமிஷம். 10ஆம் தேதி 24,100 புட் 100 கால் கிடையாது, 100 புட். ஸோ 169 அப்படிங்கிறது க்ளோசிங். இந்த இடத்துல 24,100 புட்டும் 169க்கு கீழே தான். அண்ட் தென் 24,100 காலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு கீழே தான், விச் இஸ் 217. அப்போ ரெண்டு பேருமே லெவலுக்கு கீழே 217க்கு கீழே காலு. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா 169க்கு கீழே புட்டு. அப்போ கால் அண்ட் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் ரெண்டு பேருமே வீக்காக இருந்தாங்கன்னா மார்க்கெட் சைடுவேஸ். ஸோ அப்போ அந்த அன்னைக்கு மார்க்கெட் என்ன இருக்காங்க? கம்ப்ளீட்டான சைடுவேஸ். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை படிக்க தெரியாமல் ஆப்ஷன் செயின் ஐவி 10க்கு மேலே இருந்தால் அந்த ப்ரீமியம் போவாங்க, ஐவி 20க்கு கீழே இருந்தால் அந்த ப்ரீமியம் கீழே இறங்குவாங்க. அதெல்லாம் வந்து ஃபியூச்சர் சார்ட்டு, ஆக்டிவ் கான்ட்ராக்டு, ஆப்ஷன் செயினுக்குன்னு ஒரு எக்ஸல் சீட்டு, இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வேணானே சொல்லலை. பட் நான் அது எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம எந்த மாதிரி விஷயத்தை மார்க்கெட்டில் பார்க்குறோமோ சிம்பிளாக அந்த விஷயத்தை மட்டும்தான் என்னோட சேனல் மூலிமா நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தையே பார்க்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை மேத்தமேட்டிக்கல் ட்ரேடிங்க்கு நீங்கள் அன்ஃபிட் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கலாம் இல்லை, அதான் உண்மை. ஓகே, ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.
இதே மாதிரி லேர்னிங்ஸ் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, உங்களுடைய லேர்னிங் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. ரெக்கார்டிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம ரிப்ளை அப்படிங்கிறது பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.